பெண்கள் எல்லாமே வந்து ஆடை இல்லாமல் வந்து நூடாக இருக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அதை வந்து படத்தில் வந்து எப்படி அந்த சீன் வந்து எடுத்தாங்க? தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு 1000 கோடி படம் கூட இன்னும் அடிக்கல, இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல. சித்தப்பா அம்மா ரெடி பண்ணானே. வடசென்னை டு எப்போ சார் வரும்? ஏதாச்சும் நீங்கள் விடுதலை படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார், ஏதாச்சும் அதை பற்றி சொன்னாரா? For website development and services, contact UPM Technologies. For digital marketing, contact Novaris Digital. For interior design works, contact Elite Interiors. ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ ஷோவில் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் படத்தில் தன்னோட கெரியர் ஆரம்பித்து தொடர்ந்து டானாக்காரன், வடசென்னை, விடுதலை போன்ற வெற்றி படங்களில் நடித்த பாவேல் நவகீதன் சார் தான் வந்திருக்காரு. ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். ஸோ கடைசியாக வந்து விடுதலை ரிலீஸ் ஆச்சு உங்கள் படம் லாஸ்ட் மந்த். ஸோ ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து 2014 மெட்ராஸ் படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து விடுதலை படத்தில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நடிச்சிருக்கீங்க 2024. ஸோ இந்த ஒரு 10 இயர்ஸ் கேப், இந்த ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் சினிமாவில் வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 10 இயர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? சொல்லி கொடுத்துச்சுன்னு நான் அது அவ்வளோதான், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருச்சுன்னு இல்லை, எனக்கு இன்னமும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்குது, சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்குன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த 10 வருஷத்தில் இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து அடுத்த வருஷம் மாறலாம். ஏன்னா இப்போ ஒரு புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதலே கூட சரியானதான்றதுலாம் தெரியல. இப்போ என்ன புரிதல் இருக்குன்னா, சினிமாவில் வந்து இந்த படம் நம்மளுக்கு எல்லாத்தையும் செமையாக எடுத்து வந்து கொடுத்துருவோன்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அது செஞ்சுருக்காது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் அந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ எதையுமே வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை, எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஜென்யூனாக அந்த எஃபர்ட்டையும் அந்த ஹார்ட் ஒர்க்கையும் போட்டால் மக்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அது ஒர்க் ஆகுன்றது தான் இப்போதைய புரிதலாக இருக்குது. இதுதான் நிலையானதுன்னு இல்லை, இது மாறலாம். சரிங்க சார், ஓகே. ஸோ 2014 வந்து நீங்கள் வந்து மெட்ராஸ் படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. ஸோ நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? உங்களுடைய ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். அப்பா ஜேர்னலிஸ்ட், என்னோட அப்பா. ஓகே சார். ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால இப்போ டிவி ஜேர்னல் அப்போ தான் டிவி கொஞ்சம் ஜாஸ்தி வர ஆரம்பிக்குது. அவர் டிவி ஜேர்னலிஸ்டாக இருந்தார். ஓகே ஓகே. டிவி ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால கேமரா வந்து வீட்டில் இருந்தது. அப்போது PD 170க்கு முன்னாடி ஒரு கேமரா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அது எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் அப்போ வந்து வீட்டோட கொடுத்து விடுவாங்க கேமரா. இப்போ மாதிரி இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய கேமரா இருக்கும்போது, ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு அந்த கேமரா ஆப்ரேஷன் ரொம்ப பிடிச்சது. ஸோ ஊரில் திருவிழா ஏதாவதுன்னா என்ன கேட்பாங்க பசங்களாம் வந்து, உங்கள் வீட்டில் தான் கேமரா இருக்குது, கொஞ்சம் ஷூட் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் ஷூட் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி மேலே. ஸோ சினிமோட்டோகிராஃபி தான் பண்ணணும்னு ஆசை இருந்தது. சினிமோட்டோகிராஃபி ஐடியா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியில் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கதைகள், முக்கியமாக வந்து என்னென்னா பாலுமகேந்திரா கதை நேரம்னு சொல்லி அந்த டைமில் ரொம்ப, இப்போவும் அது ரொம்ப முக்கியமான ஒரு, அது சீரியல்னு சொல்லக்கூடாது, அந்த டைமில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். அது வாரம் வந்து ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமாக அது இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு பெரிய சேஞ்சை வந்து எனக்கு கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு கதையை எதுவாக வேணாலும் இருக்கலாம், கதைக்கு இப்படி தான் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும்னோ இல்லை வந்து அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கணுன்ற அந்த எண்ணத்தையும் உடச்சி ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கதையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து எனக்கு பாலுமகேந்திரா கதை நேரம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அப்பா ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய ரஷ்ய இலக்கியங்கள் இருக்கும். அது சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேருந்தே வாசிக்க ஆரம்பிக்கும் போது கதைகள் சொல்கிறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏற்கனவே சினிமோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று கதை சொல்கிறதுக்கு ஆசைங்கிறதுனால எனக்கு டிரெக்ஷன் மேலே தானாகவே ஆசையாகிடுச்சு. ஸோ டைரெக்ஷனுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி படித்தேன். ஆனால் வந்து என்னென்னா அதுக்கான மார்க்லாம் அப்போ எடுக்கலை, 12th வந்து எடுக்கலை.
நான் வந்து தரமணியில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போது வந்து என்னென்னா சினிமோட்டோகிராஃபி அப்ளை பண்ணணுன்னா டிகிரி முடிக்கணும். ஸோ டிகிரி வேணும். ஸோ டிகிரி வந்து வேறு ஏதோ ஒன்று படிக்க வேணாம், விஸ்காம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது நான் எடுத்த மார்க்குக்கு விஸ்காம் வந்து இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சோஷியாலஜி படித்தேன். சோஷியாலஜி வந்து என்னென்னா மோர் ஹியூமன் பற்றி படிக்கிறது. ஸோ அது எனக்கு இன்னொன்று எங்கள் அப்பா ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால அந்த ஒரு ப்ரெசன்ட் சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது நான் எழுத போகிற கதைகளுக்கு அது பிற்பாடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாங்கிறதுனால சோஷியாலஜி லோயலாவில் படித்தேன். லோயலாவில் படிக்கும்போதே வந்து லோயலாவில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நீங்கள் வந்து டே காலேஜும் படிக்கலாம், ஒரு மதியத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் கூட படிக்கலாம். ஸோ நான் டிகிரி பண்ணும்போதே யூஜி பண்ணும்போதே வந்து பிஜி டிப்ளமோ விஸ்காம் பண்ண ஆரம்பித்தேன். முடிக்கும் போது சினிமாங்கிறது அந்த டைம்லேயே ஒரு முடிவாயிருச்சு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அப்போ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ மாதிரி இல்லை, அப்போ சோஷியல் மீடியாலாம் கிடையாது. அந்த டைமில் வந்துட்டு என்னென்னா ஈஸி, சிம்பிளாக போயிடலாம் அப்படின்னு, ஒரு டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு உள்ளே வந்து அதுக்கப்புறமா வந்து ஆமாம் சரிங்க, அது ஒரு பெரிய டைமர்ஸ் தான் ஜேர்னினா இதை சொல்லலாம். சரிங்க சார், ஓகே. ஸோ நீங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க படத்தில்? சரி, எனக்கு மெட்ராஸ் முடித்த உடனே வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து விஜி மாதிரி ஒரு கேரக்டருங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் விஜி எந்த படம் இருந்தாலும் என்ன மெட்ராஸ் விஜி மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கதை கூட சொல்ல மாட்டாங்க. அப்படின்னும் பொழுதே வந்து எனக்கு என்னென்னா, நான் ஏன் விஜி பண்ணணும், நான் தான் விஜி தான் நடிச்சிட்டேனே, திரும்ப எதுக்கு நான் விஜி பண்ணணுங்கிறது தான் எனக்கு கேள்வியாக இருக்கும். அதை வந்து அவங்க சொன்னாங்கன்னா நான் இமீடியட்டாக ஓகேங்கிறது தான் என்னோட பதிலாக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த விஷயம் வந்ததுனாலே நான் அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். நான் இப்போ வேற ஒரு படம் பண்ணேன்னா அதே சாயலில் இன்னொரு படம் வருதுன்னா டெஃபினட்டாக அதை பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட டேக்காக இருக்கும். இல்லை அதுதான் ஆல்ரெடி பண்ணிட்டோம், இப்போ வேறு எனக்கு புதுசாக பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. இப்போ இதே சென்னை ஸ்லாங் தான், சென்னை சார்ந்த ஒரு படமாக இருந்தாலும் கூட அது வேறு, நான் அதிலிருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன வரக்க போகுது. நான் பண்ணதை திரும்ப பண்ணக்கூடாதுங்கிறதுல அந்த கேரக்டர் டெஃபினேஷன் இருந்துச்சுன்னா அது தாராளமாக பண்ணுவேன் நான். சரிங்க சார், சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் விடுதலை படத்தில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து நடிச்சிருப்பீங்க. ஸோ விடுதலை பாகம் 2 வந்து ஒரு சீன் வரும். நீங்கள் வந்து இல்லீகலாக வந்து ஜெயிலில் போயிட்டு அங்கே வந்து போலீஸ் வந்து அந்த பெண்களெல்லாம் வந்து கொடுமைப்படுத்துவாங்க. லைக் வந்து எப்படி சொல்கிறதுனா, அங்கே வந்து பெண்கள் எல்லாமே வந்து ஆடை இல்லாமல் வந்து நூடாக இருக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அதை வந்து படத்தில் வந்து எப்படி அந்த சீன் வந்து எடுத்தாங்க செட்டில்? விடுதலைன்னு இல்லை, சாரோட எந்த வடச்சென்னையிலையும் சரி, இல்லை அவரோட மேக்கிங் இருக்குல்ல, அது வந்து எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். நம்ம நடிக்கிறதுக்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இது இப்போ நீங்கள் இந்த கேள்வி இருக்கிறது எனக்கு நடிக்கும் போதும் இருந்தது, இது எப்படி தியேட்டரில் ரிசீவ் பண்ணுவாங்க. எனக்கு அது வடச்சென்னையிலுமே இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே அவர் பர்சீவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து தியேட்டரில் இது எப்படி இருக்கும், இப்படி ஒரு விஷயமா இருக்குது, ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. சாரே வந்து என்ன பண்ணுவார், சில சமயங்களில் சென்சாரில் போயிடனே உட்காந்து மானிட்டரில் எடுத்து முடிச்ச உடனே சொல்லுவார், இதெல்லாம் சென்சாரில் போயிடும்பா அப்படின்னு. ஸோ ஒரு அப்படி ஒரு தாட்டோட தான் அவர் பார்ப்பார், என்ன ஸ்க்ரீனில் என்ன வேணும், எப்படி இருக்கும், இது என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுலாம் தான் சாருக்கு விடும். அது வடச்சென்னை பண்ணும்போது எனக்கு அப்படிலாம் இருந்தது, இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. விடுதலையெல்லாம் பண்ணும்போது சாரை எனக்கு நல்லா தெரியும், பழகிட்டோம். அதனால வந்து எனக்கு எதுவுமே இல்லை, இந்த கேரக்டருக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பூர்த்தி பண்ணுறோமாங்கிறது மட்டும்தான் உள்ள ஓடுமே தவிர, நம்ம வந்து மற்ற சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனிக்கக்கூடிய நபரெல்லாம் அப்போலாம் இல்லை. அப்போ வந்து அந்த கேரக்டரை அவர் நினைக்கக்கூடியதா அதை உருவாக்கிடணுங்கிறது மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்டிங்கை கொஞ்சம் விட்டு டைரக்ஷனுக்குள்ளே வருவோம். ஸோ V1 மர்டர் கேஸ் 2019 வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் அது. ஸோ நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க, ஒரு டைரக்ட் பண்ணி நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு. அந்த எதிர்பார்ப்பு V1 மர்டர் கேஸ் உங்களுக்கு கொடுத்துச்சா? அப்படி கொடுத்துச்சுன்னா அதுதான் என் கடைசி படமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே ஒன்று கிடையவே கிடையாது நம்மளுக்கு. நான் பர்சனலி நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைட் ஆகாத ஒரு ஆள். நடிக்கிறதுலையும் சரி, இல்லை ஒரு கதை எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை அதை ஒரு ப்ராடக்டாக உருவாக்குறோன்னாலும், இல்லை இதை தாண்டி வேறு ஒன்று பண்ணலாமே, இது சூப்பராக பண்ணிட்டோம்ல அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராடக்டும் எனக்கு கொடுத்ததில்லை. அந்த முயற்சி தான் மேபி அதை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடியது நோக்கி தான் அந்த ட்ராவலே இருக்குது.
அது நடக்கலாம் ஃப்யூச்சரில். இப்போ எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில, பட் அது நடக்கலாம்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் 2021 வந்து ஸ்ரீதேவி சோடா சென்டர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்கீங்க. காசின்ற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ 2020 வரைக்குமே நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இருந்துட்டு திடீர்னு தெலுங்குல போகும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அந்த முன்னாடி கேட்கும் போது என்னவா இருந்ததுன்னா, வில்லனா இங்கேயும் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இது புதுசாக இல்லை. என்னென்னா தமிழில் நான் பண்ணும்போது வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, நம்ம தான் ராஜான்னு இருக்கும். அதனால் ஒரு சிங்கிள் டேக்கில் நடிச்சு முடிக்கலாம், எவ்வளோ பெருசுனாலும். நடிச்சு முடிச்சோன்னா ஒரு கிளாப் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்ல பரிச்சயமானது. ஒரு வார்த்தை மிஸ் பண்ணால் கூட டக்குன்னு நம்ம அந்த இடத்துல மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மொழி ஆளுமை நம்மக்கிட்ட உண்டு. தெலுங்கு வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெரியாது. அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு கண்டிப்பாக வந்து நான் மனப்பாடம் பண்ணி தான் பண்ணணும். ஒன்று மிஸ் பண்ணால் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒன்று இருக்கும். எப்பவுமே வந்து ஆக்டிங் வந்து எனக்கு வந்து ஒரு எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து அந்த டிப்ரெஷன் இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது எப்படா திரும்ப ஷூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தெலுங்கில் நான் பண்ணும்போது வந்து என்னென்னா, நான் ஷூட்டிங் வந்து எங்கே நடந்ததுன்னா ராஜமுந்திரியில் நடந்தது. ரொம்ப 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 அழகான ஊர் அது. ஆனால் அந்த ஊரை நான் ரூமை விட்டு வெளியே வந்து ஷூட்டு முடிஞ்சதுன்னா ரூமில் இருப்பேன். திரும்ப வந்து ரூமை விட்டு எப்போ வெளியே வருவேன்னா ஷூட்னா தான் வருவேன். ரூம்குள்ளேயே இருந்தேன். ஏன்னா அடுத்த நாள் என்ன சீனோ அந்த சீனுடைய ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். எனக்கு வேறு எதுவுமே மைண்டில் ஓடல. நாளைக்கு அதை பண்ணணும், நாளைக்கு நம்மளால இன்னொரு டேக் போயிடக்கூடாதுங்கிற பயம் அப்படி தான் இருந்தது. நான் லிட்ரலாக அதை படம் நடிக்கும் போது எல்லா நாளும் அழுவேன். சரி, நம்ம எப்படி ஒரு கிங் மாதிரி இருப்போம், இங்கே வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே, ரொம்ப ஒரு பயமாக இருக்கு. நம்ம மிஸ் பண்ணுறோமே, டைலாக் மிஸ் பண்ணுறோமே, நம்மளால் அதை இன்னும் நல்லா அது ஜென்யூனாக பண்ணுறோமா, பர்ஃபெக்டாக பண்ணுறோமான்ற அந்த ஒரு விஷயம் எப்பவுமே ஓடிட்டே இருந்துச்சு அந்த படம் முடிகிற வரைக்கும். படமாக பார்க்கும்போது அப்படி தெரில, ஓகே பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதனால் இப்போ கூட வந்து வேறு ஏதாவது அதர் லாங்குவேஜில் இருந்து என்னை கேட்கும்போது வந்து டக்குன்னு அந்த ஒரு பயம் ஒன்று வரும். பண்ணிடுவோமா, மேனேஜ் பண்ணுவோமா தெலுங்கு. இப்போ பண்ணுறேன், தெலுங்குல ஒன்று பண்ணுறேன். இப்போ என்னால் ஓகே அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு என்னென்னா, இந்த ப்ராம்ப்ட் வாங்கி பண்ணுறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு பர்சன்னா இப்போ தான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஓகே, என்ன அதை எப்படி பண்ணலாங்கிற அது தெரியணும்ல. முதல்ல எனக்கு ப்ராம்ப்டே ரொம்ப அதெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த பிலீஃப் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. ப்ராம்ப்ட் வாங்கினா கூட அதை எப்படி நம்ம வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப பிலீவபிளாக பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியங்கிற புரிதல் வந்த பிறகு ஈஸியாக இருக்குது பர்ஃபார்ம் பண்ணுறது. சூப்பர் சார். ஸோ நான் வந்து இன்டர்நெட்டில் ஒன்று படித்தேன் சார். ஸோ டைரக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பாவல் நவகீதன் ஸ்ட்ரகிள் டு ஃபினான்ஸ் த பிக்சர் ஆஃப் V1 மர்டர் கேஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது வந்து உண்மையா சார்? நீங்களே ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அது இல்லை, நான் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணல. மேபி வந்து ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் அது உண்மைதான். என் எடிட்டர் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணது இல்லை, இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் மேபி ஃப்யூச்சரில் நான் வந்து ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கும்ல, அது யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும் போது அப்போது அது நான் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அப்போ பண்ணலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். இது வந்துட்டு என்னென்னா, எனக்கு என்னோடய எடிட்டர் ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவர் வந்து என்னென்னா, அவருக்கு ஸ்கிரிப்டும் தெரியலாம் தெரியும். அப்போ அவரோட ஃப்ரெண்டு மூலயமா வந்து ஒரு இன்வெஸ்டர்கிட்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தார். இந்த மாதிரி பாவல் எனக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக, நீங்கள் வேணால் அவரோட கதையை கேட்டு பாருங்கன்னு சொல்லி கேட்டு, ஸோ அது அப்படி நடந்தது V1. ஓகே சார். ஸோ திருப்பி உங்களை டேரக்டராக பார்க்கலாமா? டெஃபினட்டாக 100%. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு நிறைய இண்டஸ்ட்ரி கலந்து இருக்கிறதா ஒரு இந்தியன் சினி இண்டஸ்ட்ரி. அது பாலிவுட், டோலிவுட், சாண்டல்வுட், கோலிவுட், மாலிவுட்னு சொல்லிட்டு நிறையா இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இருக்குது, சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ஒரு 1000 crore ஃபிலிம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பாலிவுட்டில் இருக்கட்டும், பாலிவுட்டில் ஜவான், பத்தான், தங்கல், சாண்டல்வுட்டில் KGF 2, டோலிவுட்டில் RRR, பாகுபலி 2, இப்போ ரீசெண்டாக புஷ்பா 2, கல்கி 1. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு 1000 கோடி படம் கூட இன்னும் அடிக்கலை, இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல அப்படின்றது வந்து மக்கள் ஒரு ஃபீலிங்காகவும் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னது? எனக்கு தமிழில் விடுதலை 2 பிடிக்கும் சார், ஆவேசம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும் சார். சரி, ஆவேசம், விடுதலை 2. விடுதலை 2. வேற ஏதாவது? வேறு
மஞ்சுமல் பாய்ஸ் பிடிக்கும் சார். மஞ்சுமல் பாய்ஸ் பிடிக்கும். அமரன் பிடிக்கும் சார். சரி, ஓகே. சரி, ஒரு 10 வருஷம்னு வச்சுப்போம். ஒரு 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று தமிழ் படமா சார்? எது வேணாலும் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள், ஏன்னா அது முக்கியம். எந்திரன். ஓகே. சரி, நீங்கள் சொன்ன எந்த படமும் 1000 கோடிலாம் போகல பட்ஜெட்டு இல்லை. கண்டிப்பாக. அதுக்கு தான் கேட்டேன்னா, இப்போ பட்ஜெட் இங்கே இம்பார்ட்டண்ட்டே இல்லை. நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ஈரானியன் சினிமா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், கலர் ஆஃப் பாரடைஸ், பரான்னு, இல்லை வந்து நீங்கள் ஈரான் சினிமா பிளாக் போர்டு இல்லை ஆப்பிள்னு எந்த படம் வேணாலும் பார்த்தாலும் அதோட பட்ஜெட் வந்து சில லட்சங்கள்லேயே இருக்கும். சரியா, அது வந்து ஒரு கோடியில் கூட இல்லை. ஸோ ஒரு நல்ல திரைப்படம் தான் முக்கியம், நல்ல கதை தான் முக்கியம். நம்மளுக்கு வந்து கோடிகள் முக்கியம் இல்லை. இதை அச்சீவ் பண்ணி நம்ம எந்த வித ப்ரோஜனம். எனக்கு லப்பர் பந்து பிடிச்சது போன வருஷம். நான் உங்ககிட்ட இருந்து அது வரும்னு நினச்சேன்னா இப்போ ஒரு வருஷத்துல லப்பர் பந்து மகாராஜா இல்லை. இப்போ நீங்கள் அதோட பட்ஜெட் எதுவுமே, மஞ்சுமல் பாய்ஸ் சொன்னீங்க, மஞ்சுமல் பாய்ஸோட மொத்த பட்ஜெட்டுமே 5 கோடி ரூபாய் வேணுமா? பட்ஜெட் இதில் தீர்மானிக்க கூடாது. அது நம்ம கதை பண்ணுறோம், அந்த கதை நம்மளுக்கு என்ன மாதிரியா மற்ற சினிமாக்கள்ல இருந்து நம்ம எப்படி வேறுபடுறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அதில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. மக்களுக்கு அதுதான் வேணும்னு நினைக்கிறேன். மக்கள் அதை தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல படம் வருமா, நல்ல கதை வருமா. கோடியில் வந்து கோடியை போய் பார்க்குறதுக்கு தேவையில்லை, ஃப்ரேமில் என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். சரிங்க சார். இப்போ போன வருஷத்தோட ஒரு ஸ்டார்ட் வந்திருக்கு சார். என்னன்னா 241 படங்கள்ல வந்து 18 படம் மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. மீதி உள்ள படம்லாம் வந்து எல்லாமே வந்து லாஸ்ல வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, இங்கே ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் நம்ம அதான் சொல்கிறேனே, இதுக்கான பதில் போன கேள்வியிலேயே வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குது, நல்ல நீங்கள் உங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கும் போதே உங்களோட பட்ஜெட்டும் அதில் தீர்மானிக்கப்படும். ஓகே, இந்த கதைக்கு இதுதான் பட்ஜெட்டு, ஸோ இதை நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம், எவ்வளோ ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சிக்கலே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஓவர் ஷூட்டே ஆக முடியாது, இன்னும் ரொம்ப உங்களோட பிளான் தெளிவாக இருந்ததுன்னா. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியா உங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒழுங்காக இல்லைன்ற பட்சத்தில் மேபி இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்ல கதையை ரொம்ப ஜென்யூனாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது அது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகே சார். நீங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்ன சார்? ப்ராப்ளம்னு நான் சினிமான்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் இருக்கக்கூடிய எல்லா தொழிலுமே ஏதோ ஒன்றுத்தை ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லை வந்து அதை ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஒன்று யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார். ஒரு விஷயம் வந்து உங்களோட எவ்வளோ நாள் அதுக்காக காத்திருக்கிறீங்கிறது இருக்குது, எவ்வளோ அதுக்காக உழைக்கிறீங்கிறது, உங்களுக்கு அது மேலே நீங்கள் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு அது எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ நாள் அதுக்காக உங்களால் பொறுமையாக காத்திருக்க முடியுங்கிறதுலாம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறத பொறுத்து இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் லேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டெஃபினட்டாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே தான் இருக்கும். இது நான் வெறும் சினிமா பற்றி மட்டும் பேசலை, எல்லா தொழிலுக்குமே இது பொருந்தும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகணுன்னா அதில் நீங்கள் ஏதோ நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அதுக்காக காத்திருக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக உழைக்க வேண்டியது இருக்குது, அது ரொம்ப பேஷனேட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாமே அது டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எல்லா தொழிலுக்கும் பொருந்தும், சினிமாக்கும் அப்படி தான். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் டாபிக் வந்து வரப்போகிறோம், வடச்சென்னை. ஸோ 2018 வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு படம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தனுஷ் சாரும் நீங்களும் இருப்பீங்க, அந்த ஜெயிலில் இருப்பீங்க. ஜெயிலுக்கு வெளில வந்து சொல்லுவீங்க, வா வா உள்ளே உன்னை கொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார்கிட்ட சொல்லுவீங்க. அப்படி இருந்த ஒரு சிவா கேரக்டர் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக காமிச்சிருப்பாரு. வெற்றிமாறன் சார் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக காமிச்சிருப்பாரு. அண்ட் இன்டர்வல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கோட் இன்டர்வல் சார். இப்போது தமிழ் சினிமாவில் கோட் இன்டர்வல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வடச்சென்னை இன்டர்வல் வரும். ஏன்னா இவர் வந்து இருப்பார், அந்த அன்பு கேரக்டர் வந்து அந்த கேரமில் வந்து இந்த ஷார்ப்பான உட் எட்ஜ் வச்சு செந்தில் அவர் வந்து போடுறதுக்குன்னே டக்குன்னு குத்திடுவார். குத்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வருவீங்க, தம்பி அவன் பார்த்துட்டா உடனே குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வருவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல சார், அது உங்கள் கேரக்டரே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க, எல்லா கேரக்டருமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ வடச்சென்னை படத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அது படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். நான் விஸ்காம் படிச்சுன்னு சொல்லலை. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் சம்மந்தமாக இல்லை வந்து அது சம்மந்தமாக நிறைய புக்ஸோ இல்லை அது சம்மந்தமாக நிறைய திரைப்படங்கள் பார்த்ததோ இதெல்லாமும் எனக்கு உண்டு. இந்த அனுபவங்கள்லாம் இருக்குல்ல, இந்த அத்தனை அனுபவங்களை தாண்டி
எனக்கு வந்து சினிமா பற்றியான ஒரு புரிதலை உண்டாக்குனது வந்து எனக்கு வடசென்னை வெற்றி சாரனுடைய டைரக்ஷன் தான். அந்த படம் நடிக்கும்போது நான் சாரோடவே இருப்பேன், அவர் பக்கத்துலேயே தான் நின்றுட்டே இருப்பேன். அவர் எப்படி வேலை வாங்குறாரு, எப்படி ஒரு சீனை வந்து அதை ஒரு ஸ்க்ரீனுக்கு எப்படி அதை மாற்றுறாரு, அது அவரோட எடிட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, சிஜியில் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவர் கூட இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முழுக்க டப்பிங் எப்படி பண்ணுறாருன்ற அத்தனையுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் அந்த படத்தில் நான் இருந்தேன், ஆக்டராக இல்லை. ஸோ ஒரு மிகப்பெரிய லேர்னிங் அது எனக்கு. அப்போ மட்டும் இல்லை, என்னோடய ஃப்யூச்சருக்கும் அந்த படம் வந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சார் எனக்கு அவ்வளோ அதில் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த படத்தில். ஓகே சார், ஸோ வடசென்னை பற்றி பேசிட்டோம். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக வந்து கேட்டே ஆகணும். வடசென்னை 2 எப்போ சார் வரும்? ஏதாச்சும் நீங்கள் விடுதலை படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சார் ஏதாச்சும் அதை பற்றி சொன்னாரா? மேபி வந்து சீக்வலுக்கு பதில் ப்ரீக்வலாக வரலான்னு நினைக்கிறேன். ப்ரீக்வலாக வரலாம். அது தெரில, அது சாருக்கு தான் தெரியும். அது அவரோட டைமை பொறுத்து இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வடசென்னை 2க்கு மற்றவங்களோட டேட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமும் இருக்குது, சாரோட டைம் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து அது ஒன்று அமையணும். அது அமைஞ்சதுன்னா நடக்கலாம். ஓகே சார், எப்போவுமே இந்த பார்ட் 2 பற்றி எடுத்தாலே ஒரு நிறைய வருஷம் கேப் வச்சு எடுத்தாலே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியொருவன் வந்து 2015 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்ட் 2 வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 years ஆச்சு. தனியொருவன் நல்லா சக்ஸஸ் ஆச்சு, அதனால அதோட பார்ட் 2 வந்து எடுக்கிறாங்க. ஸோ நிறைய தமிழ் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பட் பார்ட் 1 சரியாக போகாத காரணத்தினால அப்படியே அந்த பார்ட் 2 சேர்த்து அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஆனால் வடசென்னை வந்து அப்படி இல்லை, அது வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டான படம். ஸோ இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து அதோட பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து நிறையா சாரோட இன்டர்வியூஸ் பார்ப்போம், வெற்றிமாறன் சார் ஸ்டேஜ் ஸ்பீச்சில் எல்லாம் பார்ப்போம். வடசென்னை 2 அது மாதிரி கேட்டாலே சார் என்னமோ எரிச்சல் ஆகிற மாதிரியே என்ன இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து சார் இருக்காரோ அப்படின்னு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சார் வந்து எடுப்பாரா இல்லை? ஏன்னா ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வடசென்னை 2 எந்த இயர் சார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. தெரில. இப்போ விடுதலை 2 ரிலீஸ் ஆச்சு, அடுத்து வந்து வாடிவாசல் கமிட் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு தெரில அப்படின்னு வந்து இந்த வெற்றிமாறன் சார் வந்து சொல்லியிருப்பாரு. ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க, சார் எந்த இயர் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க, அது தெரில நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சார் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நீங்களே சேர்த்து சொல்லிட்டீங்க. அது சார் சொல்லிட்டார்ல. ஸோ அவருக்கான ஒரு லைன் அப் இருக்குது. அந்த லைன் அப் தாண்டி தானே, அதான் நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டேன். மற்றவங்களோட டேட்ஸ் இருக்குது, அது ஒரு பட்ஜெட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக வரணும், இதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அது பண்ண முடியும். அந்த அவர் ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த பிளான் ஒன்று நான் இப்படி சொல்கிறேன், நான் ஒரு ரோட இருக்கிறதுனால இதை வேணால் இப்படி சொல்லலாம். ஏன் வடசென்னை 2 சார்கிட்ட இருந்து வேற ஒரு புது களத்தில் இருந்து வேற ஒன்று வடசென்னை 2 பீட் இல்லை வடசென்னையவே பீட் பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று நடக்கலாம். புதுசாக எதிர்பார்க்கறது எப்பவுமே நல்லது தானே. ஏன் அந்த 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 வேர்ல்டை விட இன்னொரு வேற ஒரு கிரேட் வேர்ல்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் அவர். அதனால் மேபி வெயிட் பண்ணலாம். அவர்கிட்ட இருந்து என்ன வருதோ அது எப்போ வருதோ சார் தான் சொல்லணும். சரிங்க சார், இப்போது சாரோட நீங்கள் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து கேட்குறேன், ஸோ அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே வந்து நெகட்டிவாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து சினிமாவில் போலீஸ் கேரக்டர் பாசிட்டிவாகவும் காமிக்கலாம், நெகட்டிவாகவும் காமிக்கலாம். பட் குறிப்பிட்ட மாதிரி எல்லா படங்கள்லையுமே வந்து போலீஸ் கேரக்டர்ஸ் வந்து நெகட்டிவாகவே வந்து சார் வந்து காமிச்சிருப்பாரு. அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அப்படி சார் பண்ணல. என்னென்னா ஒரு விஷயம் முதல்ல வந்து என்னென்னா, அதிகாரத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது இவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. அதனால் அவங்க ஸோ அந்த கேள்வி கேட்கக்கூடிய போது நீங்கள் ஏன் இப்படி தப்பு பண்ணுறீங்கன்னும் போது அவங்க தப்பு பண்ணுற ஒரு பர்சனாக மாறிடுறாங்க. ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு படத்தில் வந்து சூரியமே ஒரு போலீஸ் தான் இல்லை, அவர் வந்து அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து தமிழ் சார் நடிச்சிருப்பார். தமிழ் சாரோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் தான். அதில் எப்படி வந்து எல்லா தொழிலுமே நல்லவன் இருப்பான், இல்லை அதோடு சேர்ந்து வந்து அதை அழிக்கிறதுக்கோ இல்லை வந்து அதிலிருந்து அவனுடைய தனி மனித வசதிக்கு ஏற்ப இருந்துக்கணுங்கிற 2 மாதிரியான நபர்களும் ஒரு தொழிலில் இருக்க தான் செய்கிறாங்க. 2 பேரையும் தான் அவர் காமிச்சிருப்பார்.
அதே டிபார்ட்மெண்ட்டில் அந்த கைதிகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஆளும் இருப்பார், இல்லை அந்த போராளிகளை புரிஞ்சிக்கக்கூடிய போலீஸும் இருப்பார், மனிதநேயத்தோடு நடந்துக்கக்கூடிய ஆளாகவும் இருப்பார், இல்லை மனிதனாகவே இல்லாத ஒருத்தரும் அங்கே இருப்பார். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து நேர்கொண்ட பார்வையில் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வலிமையில் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹெச் வினோத் சார்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஹெச் வினோத் சார் வந்து விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் தளபதி 69 வந்து பண்ணிகிட்ருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன், நீங்கள் இப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா. வினோத் சார்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா அவர் எடுக்கும்போது ஷூட் பண்ணும்போது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீடம் இருக்கும். எப்படின்னா அவருக்கு என்ன வேணுமோ அதை முழுக்க எடுத்துருவார். ஒரு டயலாக் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். அப்படியே என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக அதை எடுத்துருவார். எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து சொல்லுவார், தலைவரை எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு, நீங்கள் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்வார். ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு டேக் கொடுப்பார். அப்படிங்கும்போது அவருக்கு என்ன வேணும், ஓகே நான் சேஃப் அப்படிங்கிற ஒரு சோனுக்குள்ளே அவர் இருந்துப்பார். இதுதான் வேணும் எனக்கு ஷார்ட்டு இது. ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அறிவு இருக்குதுங்கிறதையும் அவர் அது புரிஞ்சிருக்கார். மேபி நம்ம நினச்சதை விட பெட்டராக ஒன்று வரலாம் அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்கும் ஒன்று கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஒரு டைரக்டர்கிட்ட. அதை அவர் பண்ணுவார். நானும் அவர்கிட்ட இருந்து அதை தான் எடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை இப்படி வேலை வாங்கலாம், இப்படி ஏன்னா நான் நினைக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும்னு இல்லை, மேபி அவங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த கேரக்டர் அவங்க புரிஞ்சுக்கிட்டது விதம் எல்லாமே வேற ஒரு புதுசான ஒரு விஷயம், ஒரு ஃப்ளேவர் வந்து கொண்டு வரலாம். ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ அண்ட் டேரக்டர் யார் சார்? ஃபேவரட் ஹீரோ கிறிஸ்டியன் பேல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. டைரக்டர் வந்து எனக்கு அகிரா குரோசாவா பிடிக்கும், ரோமன் பொலான்ஸ்கி பிடிக்கும். நிறைய அது பெரிய லிஸ்ட் இருக்குது. பாலமகேந்திரா சார் பிடிக்கும், வெற்றி சார் பிடிக்கும், ரஞ்சித் பிடிக்கும். அது இருக்குது, அது எல்லாம் எனக்கு நிறைய பேர் இருக்குது. ரோமன் பொலான்ஸ்கி சொன்னேன்னா ரோமன் பொலான்ஸ்கி ரொம்ப என்னோட ஃபேவரெட். தமிழில் ஹீரோ சார்? தமிழில் ஹீரோஸா? ஹீரோஸ்ன்னு இல்லை, தமிழில் ஆக்டர்ஸ் சொல்கிறேன், ஹீரோன்னு சொல்ல. எனக்கு வந்து டெல்லி கணேசன் சார் ரொம்ப பிடிக்கும், நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இவங்கெல்லாம் இவங்க என்னோட ஃபேவரெட் எனக்கு. ஓகே சார், நீங்கள் ஒரு படம் நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யாரை வந்து ஹீரோவாக ப்ளேஸ் பண்ணுவீங்க? உங்களுடைய ஒரு தாட் இருக்கும்ல, நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் நடிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஏன் அப்படின்னா என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட என்ன மாதிரி ஒரு ஆக்டர் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நானே பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறேன். அதனால எனக்கு இன்னொருத்தர் வேலை வாங்குறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. நான் என்ன எப்படி வேலை வாங்குவேன்றது, ஏன்னா ஒரு டேக்கும்னா அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுமே, நானே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுமே, அது எப்படி நடக்கும், சாத்தியமாகுமா அப்படின்றது அது எனக்கு அப்படி ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஈவன் மர்டர் கேஸில் நீங்கள் நடிக்கிற ஐடியா இருந்துச்சா? இல்லை, அப்போ இல்லை. ஓகே சார். சார் கேரளா சினிமா மாலிவுட்டில் ஏதாச்சும் ஒரு ரோல் உங்களுக்கு வந்திருக்கா சார்? வந்திருக்கு. அப்போ டேட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாஷாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியாமல். ஃப்யூச்சரில் கிடச்சா பண்ணுவீங்க? டெஃபினட்டாக எனக்கு இந்த லாங்குவேஜில் தான் சொல்கிறேன். தெலுங்கு இப்போ தான் கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வந்துருக்கேன். நான் டெஃபினட்டாக வந்து அது எந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு பிரச்சனைலாம் இல்லை, எதுவாக இருந்தாலும் பண்ணலான்றது தான். சரிங்க சார், ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து பண்ண போகிறோம் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீங்கள் நடித்த பேரை சொல்லுவேன், அந்த படத்துலேருந்து டைலாக்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லணும் சார். ஓகே, பெர்ஃபார்மாக பண்ணிடுங்க சார். ஓகே சார். மெட்ராஸ் அந்த ஃபோனில் பேசுகிறது இருக்கும், அதுதான் ட்ரெய்லரில் ஃபஸ்ட் வந்த ஒரு ஷார்ட்டு. என்னை வந்து ஒரு ஆடிஷனாக வந்து என்னை எடுத்ததும் இந்த டைலாக் தான். ஸோ டைலாக்காக சொல்லலாம்னா மெட்ராஸ்லேருந்து இது சொல்லலாம். நானா மாறிண்ணா அன்பு பயங்கரமாக சென்ட்டுக்கிறான் பொழுது, நான் கூட தான் ஏதாவது செஞ்சுட்டு எதற்கு கெத்தாக வந்து நிற்கலான்னு இருந்தேன். அன்பு ஜெயிச்சிட்டானா. இது மெட்ராஸ். குற்றம் கடிதல் வந்து ஆக்சுவலாக வந்து மெட்ராஸ்க்கு முன்னாடி நான் நடித்த படம். அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து குற்றம் கடிதல் தான். ஓகே. மெட்ராஸ்க்கு பிறகு அது ரிலீஸ் ஆச்சு, நேஷ்னல் அவார்டு வாங்கின படம். என்னோட பர்சனல் ஃபேவரட் அது குற்றம் கடிதலில் வர ஒரு ஸ்பெசிஃபிக் டைலாக் அவர் இன்னொருத்தர் பேசுகிறதையும் நடுவில் இடையில வரும், அதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். அது டீச்சருங்க இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கே வந்தாகணும். இல்லை அது தெரியாமல் நடந்துச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்ட நான் தானே இங்கே கத்துறேன், என் பிள்ளை தானே எனக்கு சாவு எடுக்குது. ஆக்சிடென்ட் காரணமான பார்ட்டி எங்க மிஸ்ஸிங் தானே. இப்போ வரணும், தப்பை சரி செய்யறதுக்கு தப்பு செஞ்சவன் தான் வரணும். அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காது.
முன்னோடி முன்னோடியில் நம்ம ஊர் பக்கம் தம்பாய்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முத்துக்குளிக்க கடலுக்குள்ளே குதிக்கிறப்ப இடுப்பில் கைத்துக்கிட்டு மேலே இருந்து பிடிச்சிருப்பான். கொஞ்சம் தப்புனாலும் உள்ளே இருக்க உசுறு உள்ளே அவங்க போயிடும். அந்த கைத்தை கூட பிறந்தவங்க கையில் கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா பங்கில் ஒன்று குறையன்னு பட்டுன்னு விட்டு போயிடுவான்னு மச்சனன் கையில் தான் கொடுப்பான். ஏன்னா அவன் தான் கூட பிறந்தவங்க கழுத்தில் தாலி தங்கணும்னு மொத்த உசுறு இங்கே ஒத்த கைத்தில் பிடிச்சி காத்துட்டு இருப்பான். ரொம்ப பெருசாக பீத்திட்டு கிடந்தியா, எனக்கு பதில் என் தம்பி அரெஸ்ட் ஆகிட்டான்னு. இன்னைக்கு உனக்கு குறி வச்சவனை உரு தெரியாமல் அறுத்துட்டு வந்திருக்கனே, என்ன செய்ய முடியா? இது முன்னாடி. பூமிகா சார். பூமிகாவில் வந்துட்டு அது ஒரு சின்ன ஒரு மோனோலாக் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஸோ அது ட்ரை பண்ணலாம். எங்கள் தாத்தா பெரிய ஞானிங்க, அவர் கூட சண்டை போட்டாங்க. நம்ம ஊர் விட்டு வந்துட்டுக்கிறோம். நம்ம போகிறப்பே காடுங்க. அது இப்போ தாங்க நம்மளுக்கு காடை விட்டு ஒத்துட்டுக்கிறாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போதுங்க அரசாங்கம் நம்மளுக்கு வீடெலாம் கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுக்கு அது எதுவும் இது இல்லைங்க. இப்போ தாங்க இந்த மனுஷாளுங்க இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்க தான் காட்டுக்குள்ளே வர்றதும் காட்டை நாசப்படுத்துறதும் இருக்குங்க. அது நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லைங்க. இது போய் நம்ம தாத்தாக்கிட்ட சொன்னோன்னு வைங்க, தாத்தா என்ன பண்ணுவாருங்க, இந்த பழஞ்ச வீடெலாம் இருக்குது பாருங்க, அது பக்கத்தில் போய் நின்று அதில் வந்து இந்த மரத்தோட வேர் இருக்குது இல்லைங்க, வெளியே வந்திருக்குங்க, அதை போய் அப்படியே பார்த்துட்டே நிற்பாருங்க. திடீர்னு ஹஹான்னு சிரிப்பாருங்க. இது பார்த்துட்டுங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து அவர் பெரிய ஞானிம்பாங்க, சிலர் வந்து அவரை கொஞ்சம் லூசுன்னுவாங்க. எனக்கு அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்க. இப்போதாங்க அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு புரியுது. இது பூமிகா. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து டானாகாரன் சார். ஓகே, டானாகாரனில் வந்து ஒரு டயலாக்காக இல்லாமல் ஒரு சீனில் வரக்கூடிய ஒரு விஷயமா அதை பேசலாம். எனக்கு ரொம்ப அதில் ஃபேவரெட் வந்துட்டு என்னென்னா, சித்தப்பா இறந்து போவார். இறந்து போகும்போது கூடவே ஓடி வருவேன்னா, ஸோ ஓடி வந்துட்டு ஒரு இறுக்கமான ஒரு ஆள் தான் அவன். இறுக்கமான ஆள்கிட்ட இருந்து உடஞ்சி ரொம்பவும் அழுதுறாமல் அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஸோ அது பண்ணலாம் டானாகாரனில். அவர் விழுந்திருப்பார், ஓடி வந்து அந்த ஈடி பண்ணிவிட்டு விழுந்திருப்பார். விழுந்த உடனே அவர் தூக்கிட்டு ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது நான் பின்னாடி ஓடி வந்து அவரை பார்த்துட்டு போகிறது இருக்கும். ஸோ அது பண்ணலாம். ஏய் போடா போடா, சித்தப்பா அம்மா ரெடி பண்ணலாண்டே விட்டு போன முருகா, சித்தப்பா பண்றா சித்தப்பா. நெக்ஸ்ட் வந்து வடசென்னை சார். ஸோ வடசென்னையும் வந்து என்னென்னா, அது வந்து ஒரு கூட இருந்து இன்னொருத்தர் பேசுகிற டைலாக்கையும் சேர்த்து நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா, வடசென்னை ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, சார்கிட்ட வந்து நான் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு காமெடி பண்ண தான் சார் பிடிக்கும், ஆனால் எல்லோரும் என்னை ரொம்ப சீரியஸான ரோலில் தான் காஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாயா, இன்னும் ஒரு ஆங்கிளில் பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தெரியுதியா அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் இது நடந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் எனக்கு இந்த சீன் வந்து கொடுத்தாரு தனுஷ் சார். வந்துட்டு சீன் வந்து என்னென்னா, வந்து இந்த மிஷின் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் கிடச்சிச்சின்னு வந்து சொல்லுவார். அந்த மிஷினை வாங்கி தரதுக்காக என்னை கூப்பிட்டு போவார். இதுதான் அந்த சீனு. ஸோ அந்த சீன் பண்ணலாம். ஆனால் அந்த மிஷின் கிடச்சிச்சுண்ணா, ஏய் கிடச்சிச்சுன்னா எத்தனை போய் குர்றா, இல்லைண்ணா அந்த மிஷின் எத்த பொண்ணு கொடுக்க மாட்டேதுண்ணா. ஏன் தெரில, அதுக்கு என்ன தேவை இருக்குமோ தெரில. டேய் நம்ம போய் அப்படி நின்னாலே நம்மளை பார்த்து அப்படியே அலற தேவையில்ல, அப்படி சிங்க மாதிரி நிற்கணும்டா. அது எனக்கு தெரிலண்ணா, நீ வேணா வந்து எனக்கு வாங்கி கொடுண்ணா. கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே போகிற ஒன்று இருக்கும். ஏய் எல்லா பிரச்சனையும் அண்ணனே வந்து இருக்க முடியாது, புரியுதா? அண்ணன் எப்படி பேசுகிறான்னு பார்த்து கற்றுங்கடா. அடுத்தது வந்து என்னென்னா, பைக் விட்டு இறங்கின பிறகு வந்து அப்படியே வரும்போதே வந்து யாரா யார் இது,
நான் அந்த பொண்ணு தானா, அந்த பொண்ணா எந்த பொண்ணு, அதான் அந்த வெள்ளை சொக்கா போட்டுக்குதுல்ல அந்த பொண்ணு தானா. இவன் அப்போ தான் பார்ப்பான், ஓ ஐயோ இதுவா, ஏய் அண்ணன் எப்படி சொன்னோன்னா அப்படி சொல்லி பேசி வாங்கிக்கோங்கடா. இல்லைன்னா பக்கத்தில் தனுஷ் சாரோட ஃப்ரெண்டு, அண்ணா நீ என்னண்ணா சொல்லி கொடுத்த, எதுவுமே சொல்லலண்ணா, அதுக்கிட்டாங்கண்ணா பேசவே விட மாட்டேந்தாண்ணா. ஏய் அவங்க அப்படி தான்டா பேசுவாங்க, லேடிஸ் இல்லையா, நம்ம தான்டா பார்த்து பக்குவமாக பேசணும். ஏய் வண்டியர்றா, நானே 3 வருஷமா அதுக்கிட்ட லவ் சொல்லாமல், ஏய் எடுமச்சான் இது வடச்சு. இது வந்து என்னன்னா வடச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறது ரொம்ப கம்மி. சார் வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது செம்ம அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜுக்கும் அதுக்கும் வந்துட்டு நான் அவர் பண்ணால் திருப்பி கேட்பேன், சார் 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 இன்னொரு தடவை பண்ணுங்கள் சார் அப்படின்னா. அந்த அளவுக்கு அவர் பாடியே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த சீன்லாம் வந்து அப்படி அவர் பண்ணும்போதே நம்மளுக்கு சிரிப்பு வரும். என்னோட பர்சனல் ஃபேவரட் இது இந்த சீக்வன்ஸே. அண்ட் லாஸ்ட் வந்து சட்டம் என் கையில். சட்டமன் கையில் வந்து என்னோட ஃபேவரெட் வந்து என்ன அப்படின்னா, சின்னது தான், சின்ன டைலாக் தான். அதில் மோர் பாடி லாங்குவேஜாக இருந்ததுனால அதில் வர சின்ன ஒரு டைலாக் பண்ணலாம். சொல்லுங்க நாகராஜ் சார் அப்படின்னு ஒன்று. இது 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 மாதிரி பிட் அண்ட் பீசஸ் அது, அதனால அது இது எனக்கு ஃபேவரட் அதில். ஓகே சார், உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அதை தெலுங்குல ஒன்று பண்ணுறேன், தெலுங்குல ஒன்று பண்ணுறீங்க, தமிழில் ஒரு இருக்குது, ஒரு 4-5 இருக்குது. அதெல்லாம் அப்பப்போ வரும்பொழுது கண்டிப்பாக அது ஒன்றுன்னா அது டெஃபினட்டாக சொல்கிறேன். அப்டேட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லனா, லீடாக இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர் சார். டெஃபினட்டாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். எல்லாம் முடிச்சு இப்போ தான் இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கான. ஒரு புது செய்தினா, நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு லீடாக கதையில் நாயகனாக ஒரு படம். அதுக்கு ஓகே இவனை ஏன் காசு பண்ணாங்கங்கிறதுக்கு ஒரு நியாயம் சேர்க்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். ஓகே சார், ஃபர்ஸ்ட் லுக் ஏதாச்சும் வந்துச்சா சார்? இல்லை இன்னும் எதுவுமே இல்லை. நான் இப்போ தான் முறை அதை பற்றி பேசுகிறேன். ஓகே ஓகே ஓகே. என்ன நம்பிக்கை இல்லைன்னா சீக்கிரமாக அதை பண்ணிடுவோம், ரிலீஸ். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், அப்கமிங் டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? நான் இந்த கேள்விக்கும் பதில் முன்னாடி சொல்லிட்டேன். என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமையோட உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும் சார். இது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு gift கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நீங்களே பாருங்கள் சார். சூப்பர்ப்பா. சூப்பராக இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே சார், ஓகே சார். ஸோ ரொம்பவே நன்றி எங்களுடைய இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணதுக்கு. ஸோ இன்னும் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.